ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் 2 தலை ரொம்ப ஃபேமஸானவங்க, ஒன்று அஜித் அண்ட் தோனி. ஒரே ஓவர் நைட்டில், அதாவது ஒரே மேடையில் நீங்கள் வந்து ரெட்டத்தலை ஆகிட்டீங்க. ஸோ இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீங்க? தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் எல்லாருமே இந்த டைட்டில் கேட்டோன்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட்டட் ஆனோம். நீங்கள் சொன்ன மாதிரி தலைன்றது சம்திங் இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல், தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல் வேர்ட். ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலாக இட் நீடட் தட் பவர்ஃபுல் டைட்டில். ஏன்னா அந்த 2 கேரக்டர்ஸுமே அந்த மாதிரி அமைச்சிருக்காரு திருக்குமரன் சார். நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் மெனக்கடல் இருக்குது இந்த படத்தில். என்னோட பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, இட்ஸ் கோயின் டு பி அ சேலஞ்ச் அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார் இட். ஸோ திருக்குமரன் சார் கூட ஸ்டார்ட் பண்ணி, பிகாஸ் நம்ம ஃபோட்டோ ஷூட்லேயே எனக்கு தெரிஞ்சுது அவரோட அந்த இன்வால்மெண்ட் இல்லை, அது ஒரு ஏனோ தானோன்னு பண்ணாமல் ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா அவர் வந்து கீழே உட்காந்துட்டு சில அந்த போஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் விரல காலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அது வந்து ஒன்று வந்து தனியாக எடுக்கணும், இன்னொன்று வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதுலேயே தெரிஞ்சது தட் இன்வால்மெண்ட் ஹி ஹேஸ். ஸோ நிச்சயமாக இட் வில் பி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன். ஐம் வெயிட்டிங் ஃபார் இட். வி ஸ்டார்டிங் திஸ் மந்த் 29th ஆரம்பிக்கிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ குட் ஜேர்னி. ஏன்னா அஃபிஷியலாக அவர் வந்து ஏஆர் முருகதாஸ்லேருந்து அந்த டைட்டில் வாங்கிட்டாரு. பட் அன்அஃபிஷியலாக நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும் இந்த டைட்டிலுக்கு. அதுக்கு நிச்சயமாக அதுக்கு தான் நாங்கள் உழைக்க போகிறோம். அண்ட் தேங்க்யூ முருகதாஸ் சார். ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த டைட்டில் வச்சுருந்தாருன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ முருகதாஸ் சார் ஒன்ஸ் அகேன் ஃபார் கிவிங் திஸ் டைட்டில் ஃபார் அஸ். ஐ திங்க் வி வில் டூ ஜஸ்டிஸ் டு இட். தேங்க்யூ. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சேஞ்ச் இருக்குது. அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் ஏன் அது ஒன்றா இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் படம் ஸ்கிரிப்டாக வரும்போது உங்களுக்கு புரியும். இருக்குது சார். டைட்டில் பற்றி தான் ஒரு கேள்வி. என்ன சொல்லிட்டீங்க என்னன்னா, இது வந்து தலை அஜித் கூட வந்து நீங்கள் நடித்த ஒரு படம் ஒன்று இருக்குது சரிங்களா. அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டவுனில் இருந்தீங்க. ஆனால் அவர் கூட நடித்த பிறகு வேறு லெவல் ஆகிட்டீங்க. அவருக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி உங்கள் லெவலும் இப்போ அதிகமாகிடுச்சு சரிங்களா. இப்போ அதனால வந்து தலைன்னு போட்டால் படம் வந்து நல்லா எடுத்துக்கும், அவங்க தலை ரசிகர்லாம் வந்து நம்ம கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் பண்ணுறீங்களா? அது வந்து அவர்கிட்ட கேளுங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து படத்துக்கான ஒரு டைட்டில். ஸோ நிச்சயமாக ஐ திங்க் அது வந்து நீங்கள் படம் பார்க்கும் போது அந்த படமே சொல்லும், அதுக்கான ஒரு விஷயத்த சொல்லும். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தலை ஃபேன்ஸ் ஸ்டார்டட் லைக்கிங் மீ. என்னை வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க, என்னை வந்து ஆதரித்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா தரப்பின ஃபேன்ஸுமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க இல்லை, எல்லா ஃபேன்ஸும் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ இங்கே நான் இருக்கிறது எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, என்னால் என்ன புதுசாக ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படின்றத, நான் அவங்கள எக்ஸைட் பண்ணக்கூடியவளை என்ன என்னால் பண்ண முடியுன்றது தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான வரவேற்பு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நிச்சயமாக அந்த உழைப்பு என்னோடய ஒவ்வொரு படத்துலையும் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் அதுக்கான உழைப்பு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைட்டிலுக்கான விஷயம் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இந்த படத்தில் பேர் பாடியும் நடிச்சிருக்கீங்க, பேக்கில் வந்து அதுதான் இருக்குது. ஏன் எதனால இந்த பேர் பாடியை நடிக்கணும்? ப்ளஸ் இந்த ஸ்டில்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் கோயிலில் போனீங்கன்னா இது மாதிரி ஸ்டில்ஸை வந்து போட்டிருப்பாங்க, பேர் பாடியாக சம்திங் இஷ்யூலாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது குறிக்கிற மாதிரி எதாவது இருக்கா? இல்லைங்க, நான் சார் சொன்னாங்கல்ல, திருக்குமரன் சார் சொன்ன மாதிரி இட்ஸ் ஒரு பெயிண்டிங்லேருந்து தான் அது ஒரு இன்ஸ்பயர் ஆனார். அவர் ரோமன் பெயிண்டிங்லேருந்து தான் அது வந்து இன்ஸ்பயர் ஆனார். ஸோ அது அவர் என்கிட்ட காட்டும் போது சார் இந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் தான் என்கிட்ட காமிச்சார். நான் ஃபஸ்ட்டு சார் அது நீங்கள் அப்படியே பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆப்போசிஷன் பார்ட்டி வந்துடும். அதை ஒரு மறைமுகமாக நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் வெங்கட்ராம் சார் ஷூட் பண்ணார். அண்ட் இன்றைக்கி இந்த அவுட்புட் அதனால் கிடைச்ச ஒரு விஷயம். அண்டு 2 பேர் சொன்னார்ல, 2 மிருகங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஐ ஃபெல்ட் அது ஒன்று கிடச்சிச்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில். ஸோ இன்றைக்கி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அதை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஆடியன்ஸ் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நான் இன்னும் ஃபோனை ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் அதோட கமெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.